அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அருள் செஞ்ச ஒரு சில ஆசிரியர்களை தவிர இந்த ஜூம் கிளாஸ் நடந்துச்சு, நம்முடைய சனம் செத்துட்டு. இதை விட கொரோனா வந்து செத்துருக்கலாம், நிம்மதியாக போய் சேர்ந்திருக்கலாம். கொரோனா வரப்படாது தானே ஸ்கூலில் ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அல்லாஹ் பாதுகாக்க அந்த கொரோனா வந்திருந்தாலும் மொத்தமாக போய் சேர்ந்திருக்கலாம். இந்த ஜூம் கிளாஸ் வந்ததால் எத்தனை பிள்ளைகளை கற்ப காணல. ரகசியமாக வியோஜியை சந்திச்சாக்கள் எத்தனை பேர். அந்த ஜூம் கிளாஸ் நடக்கும்போதே நான் யூடியூப் சேனலில் ஒரு தலைப்பு போட்டேன், அடுத்து வரும் ஆபத்து ஜூம் கிளாஸ் என்று போட்டேன். என்னது, அந்த ஒரு மாசத்திலேயே 15 வயதுக்குட்பட்ட ஒரு 6 பிள்ளைகளை கூட்டிக்கு வந்துட்டாங்க கற்பு பைத்தல். எல்லாம் நடந்துட்டு இந்த ஜூம் கிளாஸால தொடர்பாகி வயசானவன் வயசு இல்லாதவன் சம வயது பெரியவன் மாசர் எல்லாம் சேர்ந்து பழுதாக்கி போட்டு பிள்ளைகளை. போன் வந்து நாசமா போச்சு சனம். இப்ப அந்த ஜூம் கிளாஸ் வந்தது பிறகு அல்லாஹ் ஆசிரியர்கள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ் அருள் செஞ்ச ஒரு சிலரை தவிர ஆசிரியர்கள் பழுதா போயிட்டாங்க. ஜூம் கிளாஸ் வந்தது பிறகு இந்த குரூப்பை உருவாக்கி, வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி, குரூப்பா 30 பிள்ளைகளுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி, இவர் ஒயிட் போர்டில் கை அடுக்கு எழுதுறல ஒரு தட்டு, நாளைக்கு இதை எழுதிட்டு வாங்க, இந்த அசைன்மெண்ட்டை செஞ்சுட்டு வாங்க, ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன்னு பார்த்துக்குவாங்க. இப்போ பிடிஎஃப் வந்திருக்குமா ஃபோனை தாங்க, ஹோம்ஒர்க் செய்யணுமா ஃபோனை தாங்கண்டா, ஃபோனை கொடுக்குற அது ஹோம்ஒர்க்கை மட்டும் செய்யறதில்ல, அந்த ஊரில் உள்ள எல்லா ஒர்க்கையும் செஞ்சு விட்டு விடுது. பொடியன் வந்து போகிறான் விட்டேன், நாசமாக போகுது சனங்க. தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இந்த சேர்மாரை சந்திச்சு இந்த ஸ்கூல் சப்ஜெக்டுகளை ஃபோனில் அல்லாக்காக அனுப்பாதீங்க. நீங்கள் பிரிண்ட் எடுத்து கொடுங்க, காசை தாரோம், ஒயிட் போர்டில் எழுதி விடுங்க, எழுதிக்கிட்டு வரோம் என்று சொல்லுங்க. கேட்கலையா? நான் உங்கள்கிட்ட வினயமாக கேட்டுக்கிறது, இந்த மானத்தை இழந்து ஒரு பட்டம் வாங்குவதை விட மானத்தோடு பட்டிக்காடாக இருப்பது சிறந்தது. என்ற உள்ள படிக்க தேவையில்லைன்னு நினைங்க, தேவையில்லை. ஃபோனில் தான் நீங்கள் படிக்கணுமா? சரி, நான் ஃபோனும் இல்லை படிக்கிறதும் இல்லை, தேவையில்லை. என்ற பிள்ளைக்கு 5 நேரம் தொலை தெரியும், குர்ஆன் ஓத தெரியும், எழுத தெரியும், சைன் வைக்க தெரியும், பிள்ளை வளர்க்க தெரியும், அவ்வளவும் காணும், போதும், நிப்பாட்டுங்க. தேவையில்லம்மா. இந்த ஃபோன் உள்ள தான் படிக்கணுமா? ஏன் இந்த சட்டத்தை மாற்றலாம்? நாம் பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கூலுக்கு முன்னுக்கு போய் நிற்போமே, பிரின்சிபலுக்கு ஒரு மகஜர் கொடுப்போமே, புஷ் சைக்கிள் மிரிச்சு போய் ஜனாதிபதி கிட்ட கொடுத்த மாதிரி போய் கொடுக்காங்க மகஜர். தயவு செஞ்சு ஃபோன் மூலமாக எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை படிப்பிக்க போகிறதில்ல இல்லையா, அது போய் கேளுங்களா? இல்லை கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது நம்மளோட பிள்ளைகளை படிப்பிக்கத்தான், நல்லா ஃபோனில் எல்லாத்தையும் செய்ய தொடங்கிட்டாங்க. என்ற வீட்டை ஃபோன் இல்லை, என்ன செய்யணும், என்ற காசு இல்லை, ஃபோன் இல்லை, என்னையே போகிறாங்க ஃபோன். இந்த ஃபோனை வேண்டி கொடுத்துட்டு அவர் ஆன்லைனில் பார்க்கார். 12 மணிக்கு பிள்ளை ஆன்லைனில் இருக்குது. ஹலோ சுகமா, தூக்கம் வரலையா? அவர் சார் நான் பிள்ளோட உம்மா மறு அது வரும் சும்மா எல்லாம் நடக்குது. அப்போ இப்படி இந்த ஃபோனால் நடக்கிற நாசம் இருக்கு, இது பெரிய போதை. இந்த ஃபோன் பாவிக்கிறங்கிறது மிகப்பெரிய போதை. அப்போ இந்த ட்ரக்ஸ் பாவனை, இந்த ஃபோன் பாவனை எல்லாம் மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடக்குது. இதிலிருந்து விடுபடணும் என்றால் நம்முடைய சமுதாயத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளோட நம்ம பேசணும். இந்த ஃபோனை தூக்கி வச்சு போட்டு பிள்ளைகளோட கழிச்சிட்டிங்க, பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க, பிள்ளைகளை கண்காணிச்சுட்டுறீங்க, எங்கே போகுது, எத்தனை மணி போகுது, என்ன செய்யுதுன்னு பாருங்கள். தயவு செஞ்சு இந்த ஸ்கூலில் படிக்கிறதோட நிப்பாட்டுங்க, டியூஷனுக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னண்டா, ஸ்கூலில் அவர் ஒழுங்காக பாடம் நடத்துறதில்ல, வகுப்புக்கு வாங்க, அந்த சம்பளவும் எடுத்து வகுப்பு சம்பளவும் எடுக்கிறது. நாமளும் வகுப்புக்கு அனுப்பி பிள்ளை எடுத்தோடனே ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு நல்லா படித்து கொடுத்தோன்னா அவர் பேர் எடுக்க. முதல் டியூஷனுக்கு அனுப்பாதீங்க, அப்போ பிள்ளைகள் மார்க்ஸ் குறைக்கும். மார்க்ஸ் குறையெடுத்தா உங்களுக்கு இல்லை பிரச்சனை. ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் மார்க்கு விசாரணை கமிஷன் ஒன்று வைப்பாங்க ஜட்ஜி ஆஃபீஸால். என்ன நடக்குது, என்ன பிள்ளைகளை ரிசல்ட்ஸ் இப்படிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்பான். கெண்டிங் வியாபாரம் தான் நல்லா நடக்குது, படிப்பு நடக்கலையோம்பா அவன். அப்போ விசாரணை வைக்கட்டும், தயவு செஞ்சு வகுப்புக்கு அனுப்பாதீங்க. அதுலேயும் இப்போ 8 மணி 9 மணிக்கு ரோட்டில் வகுப்புக்கு போன பிள்ளைய காணலையா, நல்லா வழங்கும் ஊர். இரவு கிளாஸுக்கு போன நைட் கிளாஸ் 8 மணி 9 மணி வகுப்புக்கு போன பிள்ளைய காணலையாமண்டா. நாம் அந்த காலத்தில் மகரிப்பு வாங்குவாரைய கூட ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு விராட்டி பாலை முதுகில் விளையும்.
ஒரு பாலை விளையும் பாப்பா வச்சு கிரிப்பார் ஒரு பாலை இந்த கம்பு முறிச்சுக்கு நிற்கணும் பாலை மொத்தம் ஒரு அடியில் 100 அடி விழும். அப்ப இப்ப 10 மணி உள்ள விரல எங்கடே மகளை நான் வகுப்பு போனேன் என்ன சொன்னீங்க பிராக்டிக்கலா அங்க பிராக்டிக்கல் நடக்குது. அப்படியே வர வேண்டியதான் வியோஜியும் சந்திச்சுக்கிட்டு. அப்ப தயவு செஞ்சு இந்த கிளாஸ் வைக்கிற இந்த நைட் கிளாஸ் வைக்கிற இந்த தேவையில்லாத வேலைகள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சேர்மார்ட்ட இல்லைங்க பாப்பா ஸ்கூலில் படித்து கொடுங்க, வகுப்புக்கு அனுப்ப இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் அங்கேயே படித்து கொடுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தெரியும்.